ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SS 10th மேத்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். எஸ்பிஓவில் இருக்கிற மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இது வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டார், மார்க்கெட்டிங் அசோசியேட். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைஃப் லாங் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். டெய்லி உங்களுக்கு டாஸ்க் இருக்கும், அதாவது 7 டேஸும் உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஃபார் ஈச் டாஸ்க் நீங்கள் வந்து ₹5 வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் ₹500 வந்து ஆட் ஆன் ஆனோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டார். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எஜுக்வெஸ்ட்டில் 5999, அதாவது 5999க்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க் வந்து ₹50 வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆன் ஆகும். ஸோ 1500 ரீச் ஆனோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கேட்டகரிஸ், அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், இது ரெண்டுமே என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு வந்து 3rd கேட்டகரி, அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, எனி ஒன் பர்சனை நீங்கள் வந்து ரெஃபரல் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆகும்போது அவங்க அதே மாதிரி உங்களை மாதிரியே எஜுக்வெஸ்ட்டில் 5999 வந்து அவங்க வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு வந்து அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரலுக்கு வந்து ₹1000 வந்து ஆட் ஆன் ஆகும். இதில் வந்து ஒரு ஐடி வந்து 40 ரெஃபரல்ஸ் தான் கொடுக்க முடியும், அதாவது 40 லிமிட்ஸ் தான். ஸோ 40 ரெஃபரல் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ உங்கள் கீழே நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 500 வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ கமிஷன் ஒன்று இருக்குது, அதாவது உங்கள் டவுன்லைனர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம்லேருந்து உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு வருமானமாக வரும். அதாவது 20% அப்படின்னா இப்போ 100க்கு ₹20 100 அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ₹20 உங்களுக்கு வரும். இதே ₹1000 அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ₹200 வந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் இன்கம், அதில் வந்து நீங்கள் 1500 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வித்ட்ரா கொடுத்த உடனே உங்களுக்கு 7 டேஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இதே ரெஃபரல் இன்கம், அதாவது அது வந்து ₹1000 வந்தாலே நீங்கள் வந்து உடனே வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அது வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.